நீ சொல்றது தப்பே இல்ல ஆனா இங்க எதுக்கு உடுக்கறீங்க வேற நீ சொல்ற என்ன சொல்ற உடுக்கறவன் கை போடு ஒரு உடுக்கறிட்டே இருப்பான் அவன் கையில உடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் ஏதோ ஒன்னு பண்ணுவான் பத்மா போறியா நான் போய் இந்த பிரதல்ல வாட் பண்ணி பத்மா போய்தான் அந்த பத்மா பண்ணமா வெசோல் பாப்பா பண்ணிட்டியா என்ன பண்றீங்க ஆளுக்கு தெரிஞ்சு வாங்கி சரி இல்லனாக அல்வதர புலதர பத்மா பண்ணனா ஏய் முடிஞ்சு கேட்கலாம் மாமு முடி நீரமுடி ஜடாமுடி மச்சமுடி முடி ஏய் முடிக்குது இந்த ஏய் முடிக்கு ஒரு மணி மட்டும் கையில செஞ்சு கொடுப்பா அந்த பச்சமா சாமியா கட்டனா பச்சமா சாமியே அத கை கழுத்து மேல போட்டுருப்பாங்க அந்த வாழைப்பழத்துல அந்த கட்டு போட்டு வச்சிக்கிட்டு இந்த பழவள பாடி வந்து ஒரே புஜாவா முடிக்குது ஏய் இப்ப முக்கியடா புஜா ஏய் டாடா பாய் டாடா ஏய் நான் கோயிலால போன் பண்ணேன் இப்போ போனேனா கோயில் வெடியது கிடையாது ஏடா நான் என்ன சொன்னேன் உங்க ஊர்ல வண்ணாட காட்டு யாவராத்திரி வாதாபி காட்டு என்னால நடக்க முடியாதுன்னு சொன்னா இல்லையா நடக்க முடியாதுன்னு சொன்னா இல்லையா நான் வருவேன் வந்தா கூட என்னை யாரும் அடிக்கூடாதுன்னு சொன்னேன் வந்ததுல இருந்து அந்த ஆள் என்னைய பூச்சி அடிச்சு நடக்கிறான் ஏன்டா அடிக்கிற கம்மியாட்டு ஒரு வார்த்தை கேட்கறீங்களா குட்டி வடைய பூ காலை வீங்கி போய் என்ன பொடியார் போறாரா சொக்கன போறாரா அவளு போறாரா நான் சொல்ல போறேன் குருடா காலை வீங்கி போய் பொடியார் குருடா அட சண்டை கை எங்க வேலை சாதி கேட்க பாரு வா சண்டை கட்டறா சண்டை கட்டறோ கட்டற வேலை சாதி பிச்சு கட்டு பஸ் ரெண்டே தான் பஸ் வரும் ஆமா 12 மணிக்கு ஒண்ணு சாயந்தரம் 6:15 ஒண்ணு இந்த ரெண்டு டைம் தான் பஸ் வரும்
நான் என்ன பண்ணேன் ராவுல ஆட்டாட்டு மாமா வீட்டுக்கு போனேன்ட்டு 11:45 போய் உட்காந்தேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்க்கலான்ட்டு பஜார்ல உட்காந்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரு நோய் வந்துருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணு தெரியாது. மாலை கண்ணு எப்படி பார்த்தோன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன். எங்க மாமனார் ஓடி போயிருக்கான். ஐயா ராமசாமி போன பஸ் விட்டேன். கொடி வெளி ஏதோ போறாங்க அப்படின்னு கேட்டேன். யார்கிட்ட? மாமனார்கிட்டே கேட்கிறேன். மாமனார் வீட்டுல வேலை செய்யறவங்க மாடு ஓட்டி போனோம் அவன்கிட்ட கேட்கிறேன். மாடு பேசிக்கிறேன். அதோ முன்ன போது ஒரு வெள்ளை மாடு, அந்த மாடு உங்க மாமனார் இருக்கு அப்படின்னு சொன்னா. ஐயா ஐயா எந்த மாடு தெரியல, 2-3 வெள்ளை மாடு இருக்குது, நீ ஏன் புடிச்சு குத்துறேன்னு அந்த ஆள் புடிச்சு குத்தாரு. கவுத்து புடிச்சா நம்ம இஷ்டத்தடுத்து ஓடி இருந்து மாட்டு வாழை புடிச்சு கெட்டியா மாட்டு வாழை புடிச்சுங்க. இந்த மாடு திண்டு மாடு ஆட்டுது. கேடிகாடு கரண்டு கரமா கொலமோடு இஷ்டம் தெரியுது. வாழை பிடிச்ச உடனே அது வீட்டுக்கு ஓடுது. நான் மாட்டு வாழை விடக்கூடாதுன்னு கெட்டியா பிடிச்சிக்கிறேன். அது கருப்பு ஒரு மாடு அந்த போச்சுன்னா 6-7 ஆமா ஏரிகாரி யாப்பட்டு ஜாஸ்தி போது ஐயோ பஸ் பஸ் பிடிச்சி நீ அப்புறம் என்ன பஸ் பிடிச்சி டைம் எவ்வளவு தெரியுமா? இப்படி வா கொஞ்சம் பின்னாடி வா. சரி போனா போகட்டும். ராஜ்யசபை வரட்ட போயிடு. நான் யார்? எந்த நாட்டு அரசன்? பத்து பேர் எதிர்க்காக எப்படி சொல்லுது? 10 பேர் மட்டும்தான் புரியும். ஆதியிலே சக்தி பெருமாள் தன் மணிகுமாரன் 13 தேவர்களும் அசுரர்களும் அதில் என் தகப்பனும் சேயன் உடகன் விஜயன் வைரா வைரா என்ற வைரா சூரனுக்கும் மாயா கோவிலும் அம்மா மாயா கோவில் உன்னதான் பத்து என் தகப்பனோ சேயன் மாயா கோவணிக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தோம். எப்படி என்றால் மகாராஜா வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாம் கொட்டவும் வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாம் குபீர் குபீர் பட்டவும் வானம் அதில் 2 பிள்ளைகள் பிறந்தோம். எப்படி என்றால் வலதுபுறம் பிறந்தவன் வாதாபி என்றான்.
அப்படியே உடகாச்சு அந்த பஸ்ல வரும்போது ஐயோ உடுங்கடா முனி வந்து காட்டி அடிச்சு வந்து ஓ பாப்பா முன்னால இருந்துச்சு அதே எங்க ஓடுறா ஏய் பட்டாசு போட்டுமா அப்படியே நான் போட்டு சும்மா உட்கார்றாங்க பட்டாசு ஒரு ராஜகுமாரனை பார்த்து நீ ஏளனம் பேசுறாய் நான் பேசுறேன் உங்க துண்ணமாரி என்ன துண்ணமாரியா எண்ணிடா என்ன நாளைக்கு நீ வர ராஜர் வந்து நாலு நாள் கேட்டீங்க என்ன பையா நான் வெச்சா அவ குடும்போ தமிழ் அவ குடும்போ ஓ அவ குடும்பனா அண்ணி மகனே எங்க நாட்டுல ஏண்டா இவ்வளவு பேர் எங்க நாட்டுல என்ன தெரியுமா வைரம் வைடூரியம் பச்சை முத்து பவளம் இப்படி சொல்லக்கூடிய நவரத்னங்கள் 9 ஏன் சொல்ற 9 நவரத்னங்கள் அப்படி என்றால் மகாராஜா தண்ணி அடிக்கிறாரு மகாராஜா அப்படி எங்க நாட்டுல அத்தனை நவரத்ன கற்களும் செல்வங்களும் எனக்கு வாரி வழங்க நாங்கள் தயாரா இருக்கிறோம் எங்களிடம் ஏடா குணமா சம்பளம் 2 மடங்கு தரேன் கொட்டி கிடக்கு ஐயோ இப்பதான் தந்தையோ இருவருக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தோம் வானம் இரண்டாம் கிழக்கவும் வலதுபுறம் பிறந்தவன் வாதாபி என்றோ இடதுபுறம் பிறந்தவன் இடதாபி யோசனை அகலம் நிகழ்வுள்ள ரத்னாவதி பட்டணங்களை ரத்னாவதி பட்டணம் தெரிகிறதா எங்க தெரியுது நம்ம கோட்டை எது வரைக்கிறது நம்ம கோட்டை அதோ செத்து பேர் ரத்னாபுரி கோட்டையில் யோசனை அகலம் நிகரம் உள்ள ரத்னாபுரி கோட்டையில் என் குலதெய்வம் விளங்கக்கூடிய காளிகா தேவியை வைடூரியம் பச்சை முத்து சொல்லக்கூடிய 9 நவரத்னங்களால் பணிவிடைகளை செய்து ஆட்சி பெற்று வருகிறார் செய்திருக்கிறார் வாதாபி அண்ணவருக்கு சகோதரனாகிய என்னுடைய பெயரோ இந்த ஜனதாபின்ற பேரை சொல்றதுல மாற வந்து
அப்படியா? அதனாலதான் மாநாடு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா நாங்கள் திருவாச்சாரியிடம் சிறு வயதிலே சகல வித்தைகளை கற்று 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 படைக்கானம் 96 தத்துவம் 12 புராணம் இப்படி சொல்லக்கூடிய பல சகல வித்தைகளை கற்று அன்று முதல் இன்று வரை சுகமாக வாழ்ந்து வருகிறோம். நவரத்ன மாலைகளும் என் மார்பில் எவ்வாறு அதிகாலை அதிகாலையில் சூரியன் வருவது போல் அது எத்தமையன் ஜொலிக்கிறதோ கரங்கள் கொண்ட சூரிய பகவான் எப்படி வருகிறாரோ ஜொலிக்குது இல்லையா? அத்தமை போல் ஜொலிக்கிறது. மற்றும் அது தர வில் அம்பு கேடயம் ஈட்டி படைவா வேலாயுதம் சொல்லக்கூடிய 32 ஆயுதங்களும் கரத்திலே தயார் இரு கரங்களால் தாங்கி வருகிறேன் அல்லவா? நான் வரும்போது 32 ஆயுதங்களை வரும்போது தேவர் மூவர்களும் என்னை கண்டு 14 மோகங்களும் ஓடி ஒளிர அல்லவா? நான் வரும்போது 32 தாளம் மேலும்